ஜீனியஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இதை மட்டும் செஞ்சாவே போதும். ஜீனியஸ் ஆக நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஜீனியஸாக பிறக்கணுமா இல்லை அதுக்காக வளரணுமா? கணித மேதை ராமானுஜன், கலை நிபுணர் டா வின்சி, விஞ்ஞானி இன்ஸ்டைன் இவங்க எப்படி ஜீனியஸ் ஆனாங்க? இவங்க பிறக்கும் போதேவா ஜீனியஸாக பிறந்தாங்க? இல்லைல்ல, நம்மள மாதிரி சாதாரணமான மனுஷங்க தான் இவங்களும். இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஜீனியஸாக மாறுறது ஒரே ஒரு முறை தான் போதும். இது மட்டும் செஞ்சாவே நீங்களும் ஜீனியஸ் ஆகலாம். இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. உங்களோட மூளைத்திறனை கற்றுக்கொள்ளவும் ரொம்ப சிறந்த வழியில் ஜீனியஸ் ஆகவும் நிறைய விஷயங்களை இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஜீனியஸ்னா என்ன? ஜீனியஸ்னா உண்மையாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிறைய புத்தகம் படிப்புதா? இல்லை ஐக்யூ டெஸ்ட்டில் ரொம்ப மார்க்ஸ் எடுக்கிறதா? இல்லை புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதா எது ஜீனியஸ் ஆகுறதுன்னு அர்த்தம்? ஜீனியஸ் அப்படிங்கிறது மூளையோட ஒரு சூப்பர் பவர். அது நம்ம பிறக்கும் போதே ஜீனியஸாக பிறக்கிறது கிடையாது, நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜீனியஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங், க்ரியேட்டிவிட்டி, டீப் திங்கிங் எல்லாமே சேர்த்து உருவாகக்கூடியதுக்கு பேர் தான் ஜீனியஸ். ஜீனியஸ் பிரெயின் ஃபார்முலா இதை மட்டும் செஞ்சாவே போதும். உலகத்தில் ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவங்க செஞ்சது ஒரே ஒரு விஷயம். அவங்க எப்போவுமே ஒரு விஷயத்தில் டீப் ஒர்க் செய்வாங்க. டீப் ஒர்க்னா இதை மட்டும் செஞ்சால் ஜீனியஸ் ஆகலாம். டீப் ஒர்க்னா என்ன? மொத்தமாக ஒரு விஷயத்தில் மூழ்கி போகிறது தான். மூழ்கி செய்கிற திறன். ஒரே ஒரு விஷயத்தில் முழு மனசோட ஈடுபட்டு வேலை செய்வாங்க. நம்ம டிஸ்ட்ராக்ட் செய்கிற எல்லா விஷயத்தையுமே தவிர்த்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபார்முலாஸில் இருக்கிறது. நம்மளுடைய மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல் ஆகணும் அப்படின்னா இதை மட்டும் செஞ்சாவே போதும். எப்படி நமக்கு நடுவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு ஒர்க்கில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூவஸாக நீங்கள் பண்ணணும். என்னதான் நடுவில் விஷயங்கள் வந்தாலுமே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. அந்த ஒரே விஷயத்தில் முழு கவனத்தோடு ஈடுபட்டு ஒர்க் பண்ணணும். டீப் ஒர்க் எப்படி செய்யலாம்? நம்மளோட மூளை டிஸ்ட்ராக்டட் ஆகிடுச்சு, இதை உடனே மாற்ற டீப் ஒர்க் செய்யலாம். 4 ஸ்டெப் டு மாஸ்டர் டீப் ஒர்க். டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோன் உருவாக்குங்க. மொபைல் ஆஃப், நோ வாட்ஸ்அப், நோ இன்ஸ்டாகிராம், நோ யூடியூப். ஒர்க்குக்கு மட்டும் ஒரு தனி இடம் இருக்கட்டும். போமோடோரா டெக்னிக். 45 மினிட்ஸ் ஒர்க், 5 மினிட்ஸ் பிரேக். இந்த ஒர்க்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன், சிங்கிள் டாஸ்கிங். ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மல்டி டாஸ்கிங்கை ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. ஒரு விஷயத்தில் முழு கவனத்தோடு செயல்படுங்க. ஒரு அரை மணி நேரத்தில் 9 வேலையை செய்யணும்னா எப்படி முடியும்? முடியாதுல்ல. ஒரு ஒர்க்கில் கவனம் செலுத்தி அந்த ஒரு ஒர்க்கை பர்ஃபெக்டாக 100% முடிங்க. தேர்ட் ஒன், ஜீனியஸ் ரொட்டீன் அமைக்கணும். இன்ஸ்டன், நியூட்டன், டா வின்சி எல்லாருமே ஒரு நாள் மினிமம் 4 ஹார்ஸ் டீப் ஒர்க் செய்வாங்க. நீங்களுமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் வேலை பாருங்கள். ஃபோர்த் ஒன், சேலஞ்ச் யுவர் பிரெயின். கடினமான விஷயங்களை ஃபஸ்ட்டு செய்யுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். பிகாஸ் கற்றுக்காத நிறைய விஷயங்கள் வெளியே இருக்குது. எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கற்றுக்கோங்க. சின்ன சின்ன ஈஸியான விஷயங்களை மட்டுமே செஞ்சால் மூளை வளராது. எது ஈஸியாக இருக்குது, எது ஈஸியாக பண்ண முடியும், எந்த ஒர்க் சீக்கிரமாக முடியும், இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கணும். அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த 4 ஸ்டெப்ஸை பயன்படுத்தினா நீங்கள் ஜீனியஸாக மாற முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய ஜீனியஸ் இருப்பாங்க, அவங்க பல வேலைகள் செஞ்சு ஜீனியஸாக மாறுறாங்களா? கிடையாதுல்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கில் அவங்க கான்சன்ட்ரேட்டாக டீப் ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க ஜீனியஸாக மாறி இருக்காங்க. ஜீனியஸாக மாற 3 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் இருக்குது. ஜீனியஸ்கள்னால் என்ன செய்வாங்க? அவங்களோட மூளை மட்டும் எப்படி வேறுபட்டிருக்கும் பார்க்கலாமா? டாப் 3 ஜீனியஸோட ஹேபிட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், நோட் டேக்கிங். மைக்கேல் ஜார்டன், பில் கேட்ஸ், டா வின்சி எல்லாருமே எழுதுவாங்க. நிறைய விஷயங்களை எழுதுவாங்க. ஐடியாஸ்களை எழுதும்போது அவங்களோட மூளை புது புது விஷயங்களை நினைக்க தொடங்கும். ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், நடந்துட்டுருக்க விஷயங்கள், நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய பிளான்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நோட்டில் எழுதுவாங்களாம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேபிட்ஸாக கூட இருந்துச்சு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அவ்வளோ பெரிய ஜீனியஸே அவங்க நோட் எடுத்து எழுதும்போது நம்ம எல்லாத்துக்குமே சோம்பேறி மாதிரி, லேசி மாதிரி நோட்டு பென் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஜீனியஸாக மாற முடியுமா? முடியாதுல்ல. ஸோ பெரிய பெரிய ஜீனியஸை இந்த ஒர்க்கை பண்ணும்போது நம்மளும் பண்ணலாம், தப்பே கிடையாது. செகண்ட் ஒன், ஹார்ட் திங்க் ஃபஸ்ட். ரொம்ப கஷ்டமான விஷயங்களை முதல்ல செய்யணும். நிறைய பேர் நம்ம பார்ப்போம்,
ஃபஸ்ட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை தான் பண்ணுவோம். எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப ஈஸியான விஷயம் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்களும் தேர்ந்தெடுத்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜீனியஸ் ஆக முடியாது. நீங்களும் ஒரு சாதாரண மனுஷங்க தான். ஸோ எது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அந்த விஷயத்த நீங்கள் எடுத்து செய்யும்போது ஒரு ஜீனியஸாக மாற முடியும். ஈஸி ஒர்க்ஸ் நமக்கு வேண்டாம். நல்ல சேலஞ்சிங் ஒர்க்ஸை செய்யணும். அந்த ஒர்க்கை செய்ய சேலஞ்சிங் இருக்கணும். நீ பண்ணிடுவியா உண்மையாலுமே அந்த மாதிரி அடுத்தவங்கள நம்மளை சேலஞ்சிங் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதில் ஒரு ஜீனியஸாக மாறணும். தேர்ட் ஒன், ஜீனியஸ் மார்னிங் ரொட்டீன். மூளைக்கு ஒரு நன்றி. டைம்ஸ் வந்து ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்கு. ஆனால் உங்களோட மார்னிங் டைமில் ப்ரொடக்டிவிட்டிக்கு பயன்படுத்திக்கோங்க. டாப் 1% சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலைல 5 to 6 அந்த டைமுக்கு எந்திரிச்சிட்டு புக்ஸை வந்து படிப்பாங்க. நம்மளும் இனிமேல் புக்ஸ் படிக்கலாம். இந்த 3 விஷயங்களை செஞ்சால் உங்களோட மூளையில் பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த விஷயங்கள்லாம் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் பெரிய பெரிய ஜீனியஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பீப்புள்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களும் ஜீனியஸாக மாற. ஸோ நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 6th ஒன், ஜீனியஸாக மாற 5 days சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாமா? Day 1 சோஷியல் மீடியா டீடாக்ஸ் 3 hours. Day 2 மார்னிங் 10 minutes மெடிடேஷன் ப்ளஸ் டீப் ஒர்க் பண்ணலாம். Day 3 போமோடோரோ டெக்னிக். போமோடோரோ டெக்னிக்னா என்ன? 55 minutes ஒர்க் 5 minutes பிரேக். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். Day 4 நோட் புக்ஸை வச்சு நம்மளோட ஐடியாஸ் நம்மளோட பிளானிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். Day 5 என்ன பண்ணலாம்? ஹார்டஸ்ட் டாஸ்க் ஃபர்ஸ்ட். மார்னிங் ரொட்டீனில் ரொம்பவும் வேலை செய்யணும். இந்த சேலஞ்சஸை செஞ்சால் ஜீனியஸ் மோடுக்கு மாறுவீங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனியஸாக மாறுவீங்க. ஜீனியஸும் ஸ்டார்டிங்கில் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 7th ஒன், கன்க்ளூஷன்ஸ். உங்களோட வாழ்க்கையை மாற்ற இது போதும். ஜீனியஸாக மாற இதை மட்டுமே நீங்கள் செஞ்சால் போதும். டீப் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே 2 மணி நேரம் முழு கவனத்தோட வேலை செய்யணும். எந்த வேலையில் நீங்கள் செய்கிறீங்களோ அது மேலே மட்டும்தான் உங்களோட முழு கவனமும் இருக்கணும். உங்களோட கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. முழு கவனத்தோட உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். செகண்ட் ஒன், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோன். மொபைல் அண்ட் சோஷியல் மீடியாஸை ஆஃப் பண்ணி வச்சிடணும். பிகாஸ் அதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணும். கொஞ்சம் தூரமாகவே வச்சுருங்க. தேர்ட் ஒன், ஹார்டஸ்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட். ரொம்ப கஷ்டமான ஒர்க்ஸை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஈஸியான ஒர்க்குன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை முடித்தாலும் நமக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்க போகிறது கிடையாது. பிக்கஸ்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணால் தான் நம்ம ஒரு ஜீனியஸாக மாற முடியும். ஃபோர்த் ஒன், டெய்லி ஐடியா ரைட்டிங். புது புது விஷயங்களை புது புது யோசனைகளை எழுத பழகிக்கோங்க. ஆல்ரெடி நடந்த விஷயமா இருக்கட்டும், உங்கள் மனசில் இருக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. 5th ஒன், மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லியுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யோசித்து உங்களோட திறன்களை வந்து அதிகரிச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை மட்டும் செஞ்சாவே போதும். உங்களோட மூளை வந்து ஜீனியஸ் மூடுக்கே மாறிடும். ஜீனியஸ் மூடுக்கு மாறினதுக்கப்புறம் இந்த பழக்கங்களை இந்த விஷயங்களை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜீனியஸாக மாற கண்டிப்பாக 99% வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணலாம் எல்லாமே நிறைய ஐடியாஸ் இருக்குது. அவங்களுக்கும் ஜீனியஸாக மாற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ், நாலேஜபிள் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட சுசி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளோட வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.